இந்த இடத்தில் நான் நலம் நல்குவேன். ஆகாய் 2:9 இறைக்குவார். நம்புங்கள், தெரியுங்கள், நல்லது நடக்கும். காலத்தினர் ஒரு அந்தோனியார் ஆலயத்தின் 11ஆம் நாள் அவருடன் வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவரையும் உறுதியான விசுவாசத்தால் அழகையும் பாவ நாட்டங்களையும் வெல்ல அழைப்பு விடுப்பவர் நம் புனிதர் என்ற சிந்தனையை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கும் அருட்தந்தை அருள்ஜோசப் அவர்களை அக்கறைப்போடு வரவேற்கின்றோம். நம் புனிதர் அழகையும் பாவ நாட்டங்களையும் வென்றதால் தான் கோடி அற்புதர், நன்னாக்கு வழியாற்றவர், கத்தரைகளின் சம்மட்டி, குழந்தை இயேசுவை கரங்களில் தாக்கும் வாக்கியம் பெற்றவர், பொதுவை பதியர், மறைநூல் வருடர் என இன்னும் பல சிறப்பு பெயர்களால் அழைக்கின்றோம். சிறு வயது முதலே இறைவன் மீது தனியார் பாசம் கொண்டதால் அழகின் தந்தனங்கள், சூழ்ச்சிகள் இவற்றையெல்லாம் கடந்து தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். அழகையை மேற்கொண்டார், பாவ நாட்டங்களை தவிர்த்தார். அதனால் அழகையையும் பாவ நாட்டங்களையும் இறைவன் மீது கொண்ட உறுதியான விசுவாசத்தால் வெல்ல முடிந்தது. நாமும் இறைவன் மீது உறுதியான விசுவாசம் கொள்ள வேண்டும். பாவ நாட்டங்களை விட்டு விட வேண்டும். அதற்கு தேவையான இறைவன் வேண்டி கல்வாரி பணியை பங்கேற்போம். இன்றைய இந்த திருப்பலியானது அரசு பள்ளி ஆசிரியர்களால் இணைந்து ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இறைவன் நம் பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு செய்து வரும் நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து இறைவனுடைய அருளும் ஆசிரியரும் அவர்களோடு இணைந்து அவர்களுக்கு ஞானத்தையும் அருளையும் கொடுத்து குழந்தைகளுக்கு கற்பிக்கக்கூடியவைகளை விளக்கமான முறையில் கற்பிக்கவும், மேலும் அவருடைய குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கவும், அவருடைய பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டியும், நல்ல உடல் சுகம் வேண்டியும் இப்பள்ளியை ஒப்புக் கொடுப்பதோடு இப்பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களின் கருத்துக்களுக்காகவும்
அவருடைய பெற்றோர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தூய மறை நிகழ்வை கொண்டாட வந்திருக்கும் நாம் நம்முடைய கவியத்தில் எண்ணி பார்த்து மனம் வருகிறோம். நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து அவரது நிலை வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. எங்கள் தேவைகளை பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீர். அவரால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் முன்னிற்கும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். யோயாக்கீனையும் வலிமை வாய்ந்த அனைவரையும் சிறைப்படுத்தி பாபிலோனுக்கு கொண்டு சென்றான். அரசர்கள் 2ஆம் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 24, இறை திருவசனங்கள் 8 முதல் 17 வரை. யோயாக்கீன் அரசனான போது அவனுக்கு வயது 18. எருசலேமில் 3 மாதமே அவன் அரசாண்டான். எருசலேமை சார்ந்த எல்நாத்தின் மகள் நெகுஸ்தா என்பவளே அவனுடைய தாய். யோயாக்கீன் தன் தந்தை செய்த அனைத்தின்படியே ஆண்டவரின் பார்வையில் தீயனப்பட்டதை செய்தான். அக்காலத்தில் பாபிலோனிய மன்னன் நேபுகத்நேசரின் படைவீரர் எருசலேமின் மீது படையெடுத்து வந்து நகரை முற்றுகையிட்டனர். அப்பொழுது பாபிலோனிய மன்னன் நேபுகத்நேசர் வந்து நகரை முற்றுகையிட்டிருந்த வீரர்களோடு சேர்ந்து கொண்டான். எனவே யூதாவின் அரசன் யோயாக்கீனும் அவன் தாயும் அவன் அலுவலர்களும் தலைவர்களும் அதிகாரிகளும் பாபிலோன் மன்னனிடம் சரணடைந்தனர். அவனை பாபிலோன் மன்னன் தன் ஆட்சியேற்ற 8ஆம் ஆண்டில் சிறைப்படுத்தினான். பின்பு அவன் ஆண்டவரின் இல்லத்திலும் அரண்மனையிலும் இருந்த செல்வங்களை எல்லாம் எடுத்துச் சென்றான். ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி ஆண்டவரின் இல்லத்தில் இஸ்ரேலின் அரசர் சாலமோன் செய்து வைத்திருந்த எல்லா பொன்கலன்களையும் துண்டு துண்டாக்கினான். மேலும் அவன் எருசலேம் முழுவதையும் தலைவர்கள் அனைவரையும் ஆற்றல் வாய்ந்த 16,000 படை வீரர்களையும் சிற்ப கலைஞர்களையும் கொல்லர்களையும் நாடு கடத்தினான்.
நாட்டின் ஏழை மக்களை தவிர எவரையும் விட்டு வைப்பதில்லை. மேலும் அவன் யோயாக்கினையும் அரசனின் தாயையும் மனைவியரையும் அவனுடைய அதிகாரிகளையும் நாட்டின் தலைவர்களையும் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு நாடு கடத்தினான். மேலும் வலிமை வாய்ந்த 7000 பேர்களை கொண்ட முழு படையையும் போர்த்திறனும் உடல் ஆற்றலும் கொண்ட 1000 தச்சர்களையும் கொத்தர்களையும் அவன் சிறைப்படுத்தி பாபிலோனுக்கு கொண்டு சென்றான். யோயாக்கீனுக்கு பதிலாக அவனுடைய சிறிய தந்தை மத்தனியாவை அரசனாக்கி அவனது பெயரை செதேக்கியா என்று மாற்றினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7 வாக்கியங்கள் 21 29 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகிலுள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர். அந்நாளில் பலர் என்னை நோக்கி, ஆண்டவரே ஆண்டவரே, உம் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா? உம் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா? உம் பெயரால் வல்ல செயல்கள் பல செய்யவில்லையா என்பர். அதற்கு நான் அவர்களிடம், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது. நெறிகேடாக செயல்படுவோரே என்னை விட்டு அகற்றுபவர்கள் என வெளிப்படையாக அறிவிப்பேன். ஆகவே
நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெரும் காற்று வீசியது, அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனெனில் பாறை மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெரும் காற்று வீசியது, அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது. இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்தபோது அவரது போதனையை கேட்ட மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தனர். ஏனெனில் அவர்கள் தம் மறைநூல் அறிஞரைப் போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு அவர் கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, ஆழமான விசுவாசத்தால் அலகையையும் பாவ நாட்டங்களையும் வென்றவர் புனித அந்தோனியார் என்று நாம் சிந்திக்க இங்கே இந்த திருத்தலத்தில் கூடியிருக்கின்றோம். நாம் வாழும் இந்த உலகம் நமக்கு எத்தகைய ஒரு நாட்டத்தை காட்டுகிறது என்பது நம் அனைவருடைய அனுபவத்திலும் நாம் அறிந்தோம். முதலிலே நாம் போராட விரும்புகிறது, போராட விரும்பாதது எது என்றால் நாம் விரும்புவதை செய்ய முடியாத ஒன்றைதான். எதை நான் செய்ய விரும்புகிறேனோ அதை என்னால் செய்ய முடியவில்லை, எதை செய்யக்கூடாது என்று நினைக்கிறேனோ அதையே நான் செய்கிறேன். இதுதான் நம்முடைய அடிப்படையான போராட்டம். எந்த ஒரு புனிதரின் வாழ்க்கையிலும் இந்த போராட்டங்களை எப்படி வெற்றி கொண்டார் என்று நாம் கணித்து நம்முடைய வாழ்க்கையிலே அதை எப்படி ஏற்று வாழலாம் என்பதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம். புனித அந்தோனியாருடைய வாழ்க்கையை பற்றி ஓர் ஆன்மீக ஆசிரியர் சொல்லுகின்ற பொழுது, எந்த ஒரு புனிதரையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த கண்ணீர் கணவாயிலே அவர்கள் சந்திக்கின்ற போராட்டங்களையும் துன்பங்களையும் எப்படி வெற்றி கொண்டார்கள் என்று புரிந்து கொண்டாலே போதும் என்று குறிப்பிடுகிறார். புனித அந்தோனியாருடைய வாழ்க்கையிலே இந்த உலகம் முழுவதும் அவரை நினைவு கூர்ந்து அவரை போற்றுகின்ற திருத்தலங்கள், ஆலயங்கள் பல உண்டு. எங்கு சென்றாலுமே அவரை புதுமைகளின் அரசர் என்று குறிப்பிடுவார்கள், புதுமைகளுக்கு பெயர் பெற்றவர் என்று குறிப்பிடுவார்கள், தீய சக்திகளை ஓட்டுகின்றவர் என்று குறிப்பிடுவார்கள், காணாமல் போன பொருட்களை கண்டடைய செய்பவர் என்று குறிப்பிடுவார்கள். ஆனால் அதை விட மேலாக நாம் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது, அவர் தன் வாழ்க்கையிலே அவர் சந்தித்த போராட்டங்களுக்கு மத்தியில் அதை எப்படி வெற்றி கொண்டார் என்பதுதான். அவருடைய வாழ்க்கையிலே முதலையாக அவர் சந்திக்கின்ற போராட்டம் தன் விருப்பத்திற்கு எதிராக நிகழ்கின்ற பொழுது இறை சித்தத்தை ஏற்றுக்கொள்கின்ற அந்த வெற்றி தான். தன் விருப்பத்தை செய்ய முடியாத ஒரு நிலையிலே எந்த ஒரு மனிதருக்கும் பெரும் போராட்டம்
எதை நான் செய்ய விரும்புகிறேனோ அதை செய்ய முடியவில்லையே என்கின்ற ஒரு போராட்டம் எல்லோருக்குமே உண்டு. 1195ஆம் ஆண்டு அவர் பிறக்கின்றார். அவர் பிறந்தது போர்த்துகல் நாடு லிஸ்பான் என்கின்ற ஒரு நகரம். அவருடைய குடும்பம் மிக புகழ்பெற்ற குடும்பம், வசதி படைத்த குடும்பம், பண வசதிக்கு குறைவில்லை. எனவே எந்த ஒரு மனிதனும் ஒரு பணக்கார வீட்டிலே பிறந்திருந்தால் உலகத்தை அனுபவிக்க வேண்டும், எல்லா இன்பத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்று மனித ஈடுபாட்டிலே, மனித ஓட்டத்திலே எண்ணுவார். ஆனால் இவர் குழந்தை பருவத்திலிருந்தே இறைப்பணிக்கு தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்று எண்ணினார். தன்னுடைய விருப்பம் எதுவோ அதை அவர் நிறைவேற்றவில்லை. அவருடைய தந்தையின் விருப்பம் எதுவோ அதையும் அவர் நிறைவேற்றவில்லை. இறைவனுடைய விருப்பம் எதுவோ அதையே நான் நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு முழுமன அர்ப்பணத்தோடு அவர் வாழ்க்கையை துவங்குகிறார் சிறு வயதிலிருந்தே. எனவே அவருடைய 15வது வயதில் அவர் ஒரு துறவு வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று நுழைகின்றார். அவர் முதலிலே அகஸ்தீனார் சபையைச் சேர்ந்த ஒரு துறவியாக மாறுகின்றார். அப்பொழுதும் அவர் அந்த துறவர வாழ்க்கையிலே வாழ விரும்பினாலும் இறைவனுடைய விருப்பம் வேறொன்றாக இருக்கிறது. அவரை வேறு திசைக்கு திருப்பிச் செல்கின்றது. அவர் தன்னுடைய துறவு வாழ்க்கையிலே ஒரு புதிய அனுபவத்தை பார்க்கிறார். மொரோக்கோ நாட்டிலே பணிபுரிந்த பிரான்சிஸ்கன் சபையை சார்ந்த 5 வேத போதகர்கள், மிஷனரிமார்கள், பிரான்சிஸ்கன் சபையைச் சேர்ந்த குருக்கள் பணி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய விசுவாசத்திற்காக கொல்லப்படுகிறார்கள். அவருடைய சடலம் போர்த்துகல் நாட்டிற்கு வருகிறது. அதை பார்க்கின்ற பிரான்சிஸ் அந்தோனியா அவருடைய உள்ளத்திலே நான் ஏன் மொரோக்கோ நாட்டிற்கு ஒரு மிஷனரியாக சென்று ஆண்டவர்களுக்காக என் உயிரை தியாகம் செய்யக்கூடாது என்று கொண்டுகிறார். அப்படியே அவருக்கு நடக்கிறது. அவரும் செல்லுகின்றார். அகஸ்தீனார் சபையிலிருந்து வெளியேறி பிரான்சிஸ்கன் சபையில் சேர்கிறார். எனவே பிரான்சிஸ்கன் துறவியாக மொரோக்கோ நாட்டிற்கு செல்லுகின்றார். செல்லுகின்ற அவர் அவருடைய விருப்பத்தை செயலாற்ற வேண்டும் என்று விரும்புகிற பொழுது அது நிறைவேறவில்லை. அங்கே ஒரு போராட்டம். அவருக்கு மிக கொடூரமான காய்ச்சல். அங்கே அவர் இருக்க முடியாத நிலை. எனவே நீங்கள் திரும்பி போங்கள் என்று அவருடைய இல்லத்து தலைவர் சொல்கிறார். அவரோ இல்லை இல்லை, நான் இங்குதான் பணி செய்ய வேண்டும், ஆண்டவர்களுக்காக உயிர் கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆனால் அது நிறைவேறவில்லை. அந்த போராட்டத்திலும் கூட இறைவனின் விருப்பம் இதுதான் என்றால் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவர் இல்ல தலைவருடைய ஆணைக்கு ஏற்ப மீண்டும் போர்த்துகல் நாட்டிற்கே திருப்பி அனுப்பப்படுகிறார். கப்பல் போர்த்துகல் நாட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நடுக்கடலிலே பெரும் புயல். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அந்த கப்பல் போர்த்துகல் நாட்டிற்கு செல்வதற்கு பதிலாக இத்தாலி நாட்டிற்கு திரும்புகின்றது. இத்தாலி நாட்டிலே மெஸ்ஸீனா என்கின்ற ஒரு கடல் தளத்திலே வந்து நிற்கிறது. அங்கு அவர் இறங்குகின்றார். சில நாட்கள் தங்கி தன்னுடைய காய்ச்சலுக்கு சிகிச்சை பெற்று நலவு பெறுகின்றார். அங்கிருந்து அசிசிக்கு செல்கின்றார். பிரான்சிஸ்கு அசிசியாரை சந்திப்பதற்காக அங்கே அவர் சந்தித்து ஒரு பெரிய துறவியாக வாழ வேண்டும், பிரான்சிஸ்கன் துறவியாக இத்தாலி நாட்டிலாவது நான் வாழ வேண்டும் என்று தன்னை அசிசியார் அங்கீகரிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் அங்கீகரிக்கப்படவில்லை. அவருடைய விருப்பத்திற்கு எதிராக அங்கே நடக்கின்றது. தன்னை அங்கீகரிக்க வேண்டும் என்ற அந்த மனித உணர்வு ஆசையில் இருந்து அவர் திருப்பி அனுப்பப்படுகின்றார். அங்கு இல்லத்திலே சமையல் அறையிலே ஒரு உதவியாளராக இருக்க வேண்டும் என்று பணிக்கப்படுகின்றார். அவருடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற ஒரு போராட்டத்திற்கு மத்தியிலே அதையும் காட்சியோடு ஏற்றுக்கொள்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே
இந்த போராட்டங்களோடு எல்லாம் மனித நிலையிலே அவர் சந்தித்தாலும் இறை விருப்பம் எதுவோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று தாழ்ச்சியோடும் மன உருக்கத்தோடும் ஏற்றுக்கொண்டாலும் அவருடைய ஆற்றல் ஒரு நாள் இறைவனால் வெளிப்படுத்தப்படும் என்பதை அவர் உறுதியாகவே நம்புகிறார். ஒரு நாள் வருகிறது. அந்த இல்லத்திலே ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு. அந்த குறிப்பிட்ட நிகழ்விலே மறைவுரை ஆற்ற வேண்டும் யாராவது ஒரு குருவானவர். அங்கே டொமினிக்கன் சபையை சார்ந்த குருக்களும் இருக்கிறார்கள், பிரான்சிஸ்கன் சபையை சார்ந்த குருக்களும் இருக்கிறார்கள். டொமினிக்கன் சபையை சார்ந்த குருக்கள் பொதுவாக அவருடைய அடிப்படையான வரம் போதிப்பது, இறை வார்த்தையை எடுத்துரைப்பது. எனவே அந்த இல்ல தலைவர் டொமினிக்கன் சபையை சார்ந்த ஒரு குருவிடம் சென்று தயவு செய்து இந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சிக்கு மறைவுரை ஆற்றுங்கள் என்று கேட்கிறார். இல்லை என்னால் முடியாது என்று மறுக்கிறார். பிரான்சிஸ்கன் சபையை சார்ந்த ஒரு குருவிடம் கேட்கிறார். அவரும் என்னால் முடியாது, நான் தயாரிக்காமல் மறைவுரை ஆற்ற முடியாது என்று மறுக்கிறார். அப்பொழுது அந்த இல்ல தலைவர் அந்தோனியாரை அணுகி, உமக்கு ஆவியானவர் எதை சொல்ல அழைக்கிறாரோ, உன் உள்ளத்தில் அவருடைய வார்த்தை என்ன என்று உனக்கு ஓதுகின்றாரோ அந்த வார்த்தையை எடுத்து அறிவி என்று கூறுகின்றார். சிறிது நேரம் சிந்திக்கிறார். இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு, இறை வார்த்தையை நான் போதிக்க வேண்டும் என்று விரும்பினேன். ஒரு மறை சாட்சியாக நான் மறிக்க வேண்டும் என்று விரும்பினேன். இங்கு இறை வார்த்தையை அறிவிக்க எனக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். ஆவியானவர் என்னில் அவர் செயலாற்றுவார் என்று நம்புகிறேன். அந்த நம்பிக்கையோடு நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவர் மறைவுரை ஆற்றுகிறார். அங்கு இருந்தவர்களுக்கெல்லாம் ஒரே எப்போதும் ஆச்சரியம். சமையல் அறையிலே ஒரு உதவியாளராக இவர் இருக்க வேண்டும் என்று பணிக்கப்பட்டவருக்கு இப்படிப்பட்ட ஒரு ஞானம். விவிலியத்திலிருந்து அவர் மேற்கோள்கள் காட்டுகின்ற பொழுது விவிலியத்தையே அவர் கரைத்து பிடித்தவர் போல, முழுமையாக அவர் மனப்பாடம் செய்தவர் போல விவிலியத்திலிருந்து மேற்கோள்கள் காட்டி அந்த நிகழ்வையை ஒரு புனித நிகழ்வாக மாற்றிவிட்டார். அப்பொழுதுதான் அவருடைய மறைமுறை எல்லோருடைய உள்ளத்தையும் தொடுகின்றது. புனித பிரான்சிஸ்கு அசிசியா அவருடைய திறமையை பாராட்டுகின்றார். அங்கிருந்து இல்ல தலைவரும் மற்றவர்களும் அவருடைய திறமையை பாராட்டுகிறார்கள். இந்த திறமையோடு இருக்கக்கூடியவர் நிச்சயமாக இறைவனுக்கு செல்ல வேண்டும் என்று எல்லோருமே விரும்புகிறார்கள். அந்த ஒரு காலகட்டம் 13ஆம் நூற்றாண்டு. 13ஆம் நூற்றாண்டு 1221ஆம் ஆண்டு. வடக்கு இத்தாலி, தெற்கு பிரான்ஸ். அந்த சமயத்திலே அங்கே ஒரு பெரிய வேத கலாபனை நடந்து கொண்டிருக்கிறது. அப்புறையான கொள்கை ஒன்று பரவி கொண்டிருக்கிறது. இருக்கக்கூடிய விசுவாசிகள் மத்தியிலும் ஒரு பெரிய போராட்டத்தை, கிளர்ச்சியை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அங்குள்ள மக்கள் பெரும் பாவ சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த புனிதரை அந்தோனியாரை அனுப்புகிறார் தலைவர். அவரும் செல்கின்றார். நான் வன்மையை கொடுத்த இறைவன், ஞானத்தை எனக்கு ஊட்டிய இறைவன் என் வழியாக செயல்படுகிறார் என்பதை உணர்ந்து அந்த கப்பலை கொள்கையாளர்களை சந்தித்து அவர்களோடு போராடுவதற்காக, நேரடியாக சண்டையிடுவதற்காக அல்ல, இறை வார்த்தையின் அடிப்படையிலே அவர்களை வெற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக அங்கு செல்கின்றார். அப்படிப்பட்ட கப்பலை கொள்கை என்ன என்றால், அவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய தெய்வீகத்தை மறுக்கிறார்கள், அவருடைய உயிர்ப்பையும் மறுக்கிறார்கள். அப்படிப்பட்ட கப்பரை கொள்கையுடைய அந்த மனிதர்கள் மத்தியிலே புனித அந்தோனியா சென்று அவர்களுக்கு மறைமுறை ஆற்றி விவிலியத்திலிருந்து மேற்கோள்களை காட்டி அவர்களுக்கு தெளிவுபடுத்தி பலரை மனமாற்றுகின்றார். அந்த ஒரு சூழ்நிலையிலே அவருக்கு திருத்தந்தை கிரகோர் 9ஆம் கிரகோரியா ஒரு புதிய பட்டத்தை கொடுக்கின்றார். கப்பறையாளர்களின் சம்மட்டியன். அந்த அளவிற்கு அவர் வைரம் படைத்தவராக கப்பறை கொள்கையாளர்களை தன்னுடைய இறை வார்த்தையின் ஆற்றலாலே போரிட்டு வெற்றி கொள்கின்றார். பாவம் நிறைந்த சூழலிலே தொடர்ந்து அவர் அந்த மக்களுக்கு இறை வார்த்தையை போதித்து
பாவிகளை மனம் திருப்புவதிலே மிகவும் அக்கறை உள்ளவராக இருக்கின்றார். அந்த சூழ்நிலையில் தான் ஒரு கப்பரை கொள்கையாளர் அவர் முன்னிலையிலே வந்து இயேசு கிறிஸ்து இந்த தெய்வீக தன்மையிலே இருக்கிறார் என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது என்று கேட்கிற பொழுதுதான் அவர் நற்கருணையை எடுத்து வந்து அவருக்கு காட்டுகின்றார். அது ஒரு புதுமையாக நமக்கு சொல்லப்படுகிறது. அவருடைய அந்த கப்பரை கொள்கையாளருடைய குதிரையை 3 நாட்கள் பட்டினி போட்டு அது விரும்புகின்ற மிக விருப்பமான உணவை அதற்கு முன் வைத்து அதை ஒரு அருந்தும் என்று அவர் எதிர்பார்க்கிற பொழுது அந்த கழுதை அந்தோனியார் கொண்டு வந்த திவ்ய நற்கருணைக்கு முன்பாக பணிந்து வணங்கியது என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட புதுமையும் அங்கே நிகழ்ந்து அவரும் மனமாறுகின்ற ஒரு சூழ்நிலையை அந்தோனியார் உருவாக்கினார் என்று அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு சொல்லுகிறது. கப்பரை கொள்கையாளர்களின் சம்மட்டி என்று அவர் கருத்து இந்த உலகிற்கு அறிவிக்கப்பட்டது மட்டுமல்ல, எத்தனையோ பாவிகளை இறை ஒளிக்கு கொண்டு வந்தவர் என்றும் அவர் பாராட்டப்படுகின்றார். வாழ்க்கையிலே அவர் மிக அருமையாக இந்த பணியை செய்வதற்கு 2 காரணங்கள் உண்டு. பாவிகளை மனம் திருப்பியவரும் தன்னுடைய பாவ நாட்டங்களை வெற்றி கொண்டவரும் புனித அந்தோனியார் என்பதற்கு 2 முக்கியமான கருவிகளை அவர் கையாளுகின்றார். ஒன்று இறை வார்த்தை, மற்றொன்று அவர் இயேசுவின் மீது கொண்டிருந்த அளவில் அடங்காத நம்பிக்கை, விசுவாசம். அதற்கு ஒரு சான்று உண்டு. ஒரு முறை அவருடைய அறையிலே அவர் பொதுவாக பிரான்சிஸ்கன் இல்லங்கள் ஒரு சிறிய அறையாகத்தான் இருக்கும். அதற்குள் தான் அவர்கள் ஜெபிப்பார்கள், வாழ்வார்கள், தூங்குவார்கள். அப்படிப்பட்ட தன்னுடைய அறையிலே இரவு நேரத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு பிரகாசமான ஒளி என்ன திடீரென்று இரவு நேரத்திலே ஒளிர்கிறது இந்த அறையில் என்று அருகில் இருந்த ஒரு மடத்து இல்ல துறவி எட்டி பார்க்கிறார். சாவிக்கு பார்த்து அங்கே ஒளி பிரகாசமாக இருக்கிறது. குழந்தை இயேசு அவருடைய கரத்திலே அவர் நின்று கொண்டிருக்கின்றார். அந்த குழந்தை இயேசுவோடு அவர் நேரடியாக பேசுகின்றார் அந்தோனியார். இப்படிப்பட்ட ஒரு காட்சி பல சந்தர்ப்பங்களிலே நிகழ்ந்ததாக அவருடைய வாழ்க்கையிலே சொல்லப்பட்டிருக்கிறார். எனவே இயேசுவின் ஆற்றலிலே, இயேசுவின் மீது அவர் கொண்டிருந்த பற்றுறுதி விசுவாசத்தினாலே இயேசுவே அவரை தேடி வந்து பேசியதாக ஒரு வாழ்க்கை குறிப்பு உண்டு. அது மட்டுமல்ல, அப்படி ஒரு நாள் அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். யாருக்கும் இடையூறாக இருக்கக்கூடாது என்பதற்காக மெழுகுதிரியை வெற்றி நடு இரவிலே அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். திடீரென்று ஒரு பெரும் காற்று வருகிறது. அந்த காற்று அந்த மெழுகுதிரியை அணைக்கிறது. அணைத்த உடனே அங்கே சாத்தான் வருகின்றார். சாத்தான் அவருக்கு முன்பாக நின்று அவரை கழுத்தை நெறிப்பது போல அவரை அரட்டுகின்றார். அவரோ இறை வார்த்தையின் அடிப்படையிலே இயேசுவின் ஆற்றலை அவர் உணர்கிறார். இந்த சாத்தான் தன்னுடைய கழுத்தை நெறிக்கின்ற ஒரு காட்சியோடு அவர் அழுகவில்லை, கத்தவில்லை. மாறாக அவர் கண்களை உயர்த்தி இயேசுவை பார்க்கிறார். இயேசுவின் சிலுவையை பார்க்கிறார். அங்கே அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது அந்த இயேசுவின் ஆற்றலோடு சாத்தானுக்கு அவர் ஆணையிடுகின்றார். அதே போல ஜென்ம பாவம் இல்லாமல் உட்பவித்த அன்னை மரியாதை எனக்காக வேண்டிக் கொள்ளும் என்று அவர் உறக்க கத்துகின்றார். அவர் சாத்தான் மறைந்து விடுகின்றார். இதனால் தான் அவர் சாத்தான்களை வெற்றி கொண்டவர் என்று குறிப்பிடுவார்கள். ஒருவேளை நிறைய அநேகம் பேர் நீங்கள் ஒவ்வொருக்கு போனீங்கன்னா ஒரு தடவை நான் போயிட்டு எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. சாத்தானால் கட்டுண்டவர்கள் எத்தனையோ பேர் அங்கே கட்டப்பட்டிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் சாத்தானால் பீடிக்கப்பட்டிருக்கிறவர்கள் அங்கு சென்றால் குணம் பெறுவேன் என்ற ஒரு நம்பிக்கையோடு செல்கிறார்கள். அது அங்கு மட்டுமல்ல, எங்கெல்லாம் இந்த அந்தோனியாரின் திருத்தலம் இருக்கிற புளியம்பட்டி அந்தோனியார் ஆலயத்தில் கூட நிறைய பேர் தீய சக்தியினால் ஆட்படப்பட்டிருந்தால் சென்று விடுதலை அடைகிறார்கள். இந்த தீயவனின் மேல் அவர் கொண்டிருந்த ஆற்றல் எப்படி அவருக்கு கிடைத்தது? அவருடைய கல்வி ஒன்றே ஒன்றுதான். அவர் கட்டிய கட்டடம் இறை வார்த்தையில் ஊன்றி இருந்தது. அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். என் வார்த்தையை கேட்டு அதன்படி வாழுகின்றவர் பாறையின் மீது தன் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார்.
புயல் அடித்தது, வெள்ளம் வந்தது, வீட்டை தாக்குகின்றது. ஆனால் வீடு இடியவில்லை. ஏனென்றால் அது பாறையின் மீது ஊற்றி இருக்கிறது. அதுதான் புனித அந்தோனியார். தன்னுடைய வாழ்க்கையையும் தன்னுடைய போதனையையும் தன்னுடைய நம்பிக்கையையும் அவர் ஆழமாக வேரூன்ற செய்தது இயேசுவின் ஆற்றலில், இயேசுவின் மீது அவர் கொண்டிருந்த நம்பிக்கையில், அன்னை மரியாவின் மீது அவர் கொண்டிருந்த நம்பிக்கையில். இந்த நம்பிக்கையும் இறை வார்த்தையும் தான் அவர் கொண்டிருந்த 2 கருவிகள். இதோடு தான் அவர் தீமையையும் தீய நாட்டங்களையும் தீயவனையும் வெற்றி கொண்டார் என்பது அவருடைய வாழ்க்கை குறித்து சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு புனித அந்தோனியாரை நினைவு கூறுகின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்க விரும்புகின்ற ஒவ்வொருவருமே இதைக்கான கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு நமக்கு கற்றுத்தந்த பாடம், அறிவாளி என்ன செய்வான்? இறை வார்த்தையை கேட்டு அதன்படி வாழுவான். அப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் எத்தகைய புயலடித்தாலும் சரி, எத்தகைய போராட்டம் இருந்தாலும் சரி, எத்தகைய துன்பத்தை அவர் அனுபவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு சூழல் இருந்தாலும் சரி, அவர் சரிய மாட்டார். ஏனென்றால் அது பாறையில் ஊன்றி இருக்கிறது. அதே சமயம் நம்முடைய விசுவாசமானது நம்மை சார்ந்ததாக இருந்தால், அல்லது மனிதரை சார்ந்ததாக இருந்தால், உலகத்தை சார்ந்ததாக இருந்தால், நாம் இறை வார்த்தையை மதிக்க மாட்டோம். இறைவன் மீது கொண்டிருக்க நம்பிக்கையை இழந்து விடுவோம். அதனால் நாமும் சரிந்து விடுவோம். ஏதாவது ஒரு துன்பம் வருகிற போது அதைத்தான் இயேசு இன்றைக்கு நற்செய்தியிலே வலியுறுத்துகின்றார். மனநிலை கட்டப்பட்ட வீட்டிற்கு சமமான ஒரு வாழ்க்கை என்று. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அளவற்ற விசுவாசத்தினால் பாவ நாட்டங்களையும் அழகையும் வெற்றி கொள்ள அழைக்கின்றார் புனித அந்தோனியார் என்று நாம் சிந்திக்கின்ற வேளையிலே நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே 2 கருத்துக்களை மட்டும், கருவிகளை மட்டும் ஏற்றுக்கொள்வோம். அதை ஏற்று தீயவனை வெற்றி கொள்வோம். நம்முடைய தீய நாட்டங்களையும் வெற்றி கொள்வோம். இறை வார்த்தை, இறைவன் மீது நாம் கொள்ள வேண்டிய விசுவாசம், அப்போது நம்முடைய வாழ்க்கையில் பாறையின் மீது கட்டப்பட்ட வீடாக இருக்கும். எந்த துன்பத்திலும் நாம் சீர்குலைய மாட்டோம். எந்த துன்பத்திலும் நாம் யாருக்கும் அடிபணிய மாட்டோம். கைதூக்கி இருப்போம். விசுவாசத்தை காப்போம். வெற்றி கொள்வோம். உலகாலும் விண்ணக தந்தையில் எங்கள் விசுவாச வாழ்க்கையின் முன்னோடியாகவும் மாதிரியாகவும் வாழ்ந்து சான்று வளர்ந்த புனித அந்தோனியாரை போற்றி போகின்ற நாம் அவருடைய துணையோடு எங்கள் வாழ்க்கை தேவைகளையும் இப்பொழுது முன்பாகம் சமர்ப்பிக்கின்றோம். நம்பிக்கையை பெறப்படும் விசுவாசத்தை நிறைவு செய்பவரை நம்புகிறார். இத்திருவையை வழிநடத்தும் என் தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் முன்னெடுக்கும் ஆன்மீக பணியானது மக்கள் மனதை நம்பிக்கையிலும் அன்பிலும் நிறைவு பெற செய்யும் உயிரோட்டமுள்ள பணியாக அமைய வேண்டும் என்று புனித அந்தோனியார் வழியாக இறைவாவும் பரிசுத்தரே, பரம்பொருளே, மகிமையின் அரசரே என் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் தன்னலமின்றி பொதுநல் நோக்குடன் மக்களுக்கு தேவையான பல நல்ல வளர்ச்சி பணிகளை செய்திடவும், உண்மையுடனும் நேர்மையுடனும் நீதியுடனும் செயல்படவும், லஞ்சம் ஊழலற்ற நிர்வாகத்தினை பின்பற்றவும், வறுமை ஏழ்மையில் பிளரும் மக்களுக்கு தேவையான வாழ்வாதாரங்களை செய்து நல்ல வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தந்து மக்கள் வாழ்வை வளம் பெற செய்திடக்கூடிய பரந்த தன்னலமற்ற உள்ளத்தை பெற்றிட வேண்டும் என்று இந்த அந்தோனியார் வழியாக இறைவா உண்மை மன்றாடுகின்றோம். அமைதியின் தெய்வமே இறைவா, ஜாதி மத இனவெறியால் இங்கு பல வன்முறைகளும் தீவிரவாதங்கள் மேலோக்கி குண்டுவெடிப்புகளும் கொலை கொள்ளைகளும் மக்களின் வாழ்வில் நிம்மதியற்ற நிலையை உருவாக்கி வருகின்றது. தவறான அந்த நிலைகள் மாறிடவும், மறைந்து மரத்து போன மனிதநேய பணிகள் இம்மண்ணில் மலர்ந்திடவும், உமது அமைதி இவ்வுலகில் எங்கும் நிறைந்திடவும் உம் அருளால் காத்திட வேண்டி
புனித அந்தோனியா வழியாக இறைவா உங்களை நன்றாகிறோம். வார்த்தையே வாழ்வான என் தேவா, உன் வார்த்தையை ஏற்று நம்பிக்கையுடன் வாழ்ந்த ஆதரவானை போல உன் வார்த்தைக்கு பணிந்து தன்னையே அர்ப்பணித்த அன்னை மரியாதை போல நாங்களும் இறைவனின் வார்த்தையை வாசிப்பதோடு இருக்கிறார்கள். அதை வாழ்வாக்கி 30, 60, 100 மடங்கு பலன் தருவதற்காக இறைவனுக்கு உகந்தவர்களாக இறை நம்பிக்கையில் விசுவாசத்தில் உறுதியுடன் இருந்து இறை அன்பை எங்கள் வாழ்வில் பிரதிபலிப்பவர்களாக வாழ்ந்திட வரமருள வேண்டும் என்று புனித அந்தோனியா வழியாக இறைவாவை உணர்கிறோம். நலன்களின் நாயகனே இறைவா, இன்றைய நவநாளின் மையத்திற்கான உறுதியான விசுவாசம் கொண்ட நம் புனிதரை பற்றி மறையின் வழியாக நம்மை சிந்திக்கக்கூடிய அருட்தந்தை அருள்ஜோசப் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். நல்ல உடல் உள்ள நலத்துடன் பணியாற்ற உன் தெய்வீக ஆற்றலை தாரும். மேலும் நவநாளை சிறப்பித்த ஆசி பள்ளியின் இருபால் ஆசிரியர்களை ஆசீர்வதித்து அவர்களின் பணி சிறக்கவும் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் பேரொரு அன்பிய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் புனித அந்தோனியார் வழியாக இறைவாவை மன்றாடுகிறோம். போராட்ட வாழ்க்கையிலே நாங்கள் படும் துன்பங்களுக்கு மத்தியில் புனித அந்தோனியாரின் வாழ்க்கை எடுத்ததாக எங்கள் விசுவாசத்தில் நாங்கள் ஊன்றி வளர எங்களுக்கு தூண்டுகோல் கொடுத்த அந்த இறைவா, உம்மீது நாங்கள் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையின் அடிப்படையிலே ஒரு பாவம் வைத்து இந்த விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு இக்காணிக்கைகளோடு எங்கள் வாழ்க்கையையும் ஏற்று ஆசீர்வதித்து வளமாக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் உங்கள் மகனமான கிறிஸ்து வழியாக கொண்டாடுகிறோம். என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பதி எல்லாமல்ல இறை தந்தைக்கு ஏற்புடையதாக இருக்கும்படி செவியுங்கள். அனைத்துலகின் இறைவா, புனித அந்தோனியாரின் நவநாளில் நாங்கள் உடல் கணிந்து செலுத்தும் இப்பதி உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களை முழுமையாக உமக்கு அழைத்து உம்மை புகழ்ந்தேற்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெளிவாக காட்டுகின்றி மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவது அப்புனித தூண்டல் பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் அருள்கின்றே. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உன்னுடைய ஆவியை தொடர்ந்து இக்காலங்களை தூய்மைப்படுத்த உண்மையிடம் சொல்கிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடமாக. அவர் பாடுபட உடன் கனிந்து தம்மை கையெழுத்தோடு அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தன் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனுபவம் இதிலிருந்து பெற்று உள்ளது, ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர்களே, இரவு குழந்தை அருந்தியதின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உனக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாக: அனைவரும் இதிலிருந்து பெற்று வருகின்றனர், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என்ற இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இது என் நினைவாக செய்கிறது. இது நம்பிக்கையின் மறைபொருள். நீ
நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமுனின்று ஒழியக்குரிய தகுந்தவர்கள் என என்னை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உண்மை தாழ்வையும் நன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருடம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அஞ்சலி பாப்புசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருடம். இந்த நவ நாட்களிலே ஒரே கருத்திற்காக நாம் ஜெபிக்கும் நிலையில் எந்த கருத்திற்காக ஜெபிக்கிறோமோ அந்த கருத்து நிறைவேறவும், நிறைவேறிய கருத்துக்களுக்காக நன்றி கூறவும் இவ்வேளையில் நற்கருணை நாதரிடம் நம்முடைய நன்றி உணர்வுகளையும் மன்றாட்டுகளையும் சமர்ப்பிப்போம். நம் குடும்பங்களில் இறந்தவர்களை நினைவு கூர்வோம். உயிர் தழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள்ளே தருளும். நீங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் ஒரு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேக்கு மரமருட மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரும் மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று
உம் திருத்தூதர்களுக்கும் அமைந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். நாங்கள் உட்படும் உங்கள் திருவுடன் உமது பணிபெறப்பட்டால் எங்கள் மனதிற்கு உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலனுக்கும் அருமாறுமாகவும் வாழ்வதும் இறைமகன் இயேசுவின் திருவிகளும் இரத்தமுமான அருள் உணர்கின்றது. இதுவே நமக்கென அவர் தரும் அருள் உணவு. இதை முன்பு வாழ அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேர் பாவநாட்டங்களை அலகையின் சோதனைகளை வெல்வதற்கு இருவிதமான வழிகளை புனித அந்தோனியார் கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்று தந்தை அவர்கள் இன்றைய மறையுரையில் கூறினார்கள். இரு வழிகள் எது? ஒன்று இறை வார்த்தை, இன்னொன்று இறைவனில் விசுவாசம். இந்த இரண்டும் நம்மை பாவ நாட்டங்களிலிருந்து அலகையின் பிடிகளிலிருந்து தப்பிக்க உதவக்கூடியவை. இவைகளை வாழ வேண்டும் என நாம் புனிதரிடமிருந்து கற்றுக்கொள்ள நமக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். எனவே தந்தை அவர்கள் இன்றைய நாளில் நம்மோடு இருந்து செபித்தது நமக்கு சந்தோஷமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளுமே முக்கியமான நிகழ்வுகளில் நம்மோடு இருந்து நம்மை மகிழ்ச்சிப்படுத்தி வருகிறார். எனவே தந்தை அவர்கள் இன்றைய நாளில் வந்திருக்கிறார். அதே போல இன்னும் நமக்கு மற்ற நாட்களிலும் வர காத்திருக்கிறார். எனவே தந்தை அவர்களுக்கு நன்றி கூறக்கூடாது, ஏன்னா அவர் நம்மோடு இருக்கக்கூடியவர். எனவே தந்தை அவர்கள் இன்னும் நமக்கு நல்ல வழிகளை இன்றைய வரையறையின்படி காட்டியிருந்தாலும் இன்னும் வரவிருக்கும் நாட்களிலும் வர வேண்டும் என அவரை வரவேற்போம்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டம் பெற்று எங்களுக்கு ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத் தருவீராக. அதனால் புனித அந்தோனியாரின் விழாவில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவுற்றது. பாதுகாத்தரும்